வசனம் சொன்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். தேவனை மையமைப்படுத்தி வசனத்தை சொன்னாங்கப்பா. ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் பிள்ளைகளை செய்ய தேவனை மையமைப்படுத்தி கிருபை பாராட்டுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க பிள்ளைகளை. வசனம் சொல்லாத பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சிறு பிள்ளைகள் மேலே உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டு. ஆண்டவரே, எந்த சத்துருவம் தொடாதளவுக்கு பாதுகாத்துகளும். ஒரு பலவீனமாக சிறு பிள்ளைகளுக்கு இருந்தாலும் கர்த்தர் தொட்டு உங்கள் ரத்தத்தை பூசி பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துருங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் வாலிப நாட்களை சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு வகுப்பு கடந்து போகும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல் அதிகாலை செவித்துட்டு வந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, அவனவன் அளக்கப்படி நான் அளக்கிற தேவனி சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் செபிப்பவங்கப்பா. செபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, தீங்குக்கு விலக்கி சபை மக்களை பாதுகாத்துக்கலாம். தூரத்துக்கும் நீர் தேவன் பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆவியானவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துறேன். வந்து அமர்ந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி போட்டு பாதுகாத்துக்கொள்ளும். ஆமீன் ராஜா. உங்க பிரசனம் பிள்ளைகளோடு இருக்கட்டு. ஆமீன் ராஜா, உமக்கு நன்றி. விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன் ராஜா. விவசாயம் செய்கிற பிள்ளைகள், மிருகஜீவன் வளர்க்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நாம மகிமைக்காக பண்ணின பொருத்தனைகள், யாராவது ஒரு நேரம் ஆகாரத்துக்காக பொருத்தனை பண்ணா, ஆண்டவரே மீ துதிக்கிறேன் ராஜா. அந்த பொருத்தனையை நீர் அங்கீகரித்திருங்கப்பா. அந்த பொருத்தனையை ஆசீர்வதித்து ஒரு நேரம் ஆகாரம் போட கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொருத்தனைகளையும் நிறைவேற்றுங்க. நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லாம் முதிய வயதில் வந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருதயம் பலவீனமா இருக்கிற அன்பு மகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை செய்ய முடியாம சூழ்நிலை நான் பார்க்கிறேன். அன்பு மகளுக்கு ஆண்டவரே, அந்த இருதய பலவீனத்துல ஆண்டவரே எத்தனையோ தடை இருந்தாலும் இந்த ஆராதனைக்கு வாராங்க. அப்படியே நம்ம ஒருமனப்பட்டு செபிப்போமா. அந்த மகளுக்கு இருதய பலவீனத்துல ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். உலகமான டாக்டர் சொல்லலாம், கூடாரத்துக்கு வாராங்க ஆராதனைக்கு, இங்க கலந்துட்டு தான் அங்க போறாங்க. கர்த்தருடைய கரம் சொல்லணும் அங்க எல்லாத்துக்கிட்டையும். நான் ஆராதனைக்கு போனேன், எனக்கு என் கர்த்தர் விடுதலை தந்தார். டாக்டர் ஆச்சரியப்பட்டார், உங்களுக்கு இப்படி எப்படி ஆயிற்று, நீ நல்ல வேலை செய்ய ஆரோக்கியம் கொடுக்கவும் ஏசு தழும்புல ஆராதனையில தொடவும் அவங்க சுடுக சாட்சி அநேகர் இருந்த ஆராதனையில் கலர கர்த்தர் மகிமைப்படணும். பலவீனமா இருக்கிற மக்களுக்கு பலவீனம் ஏசு நாமத்தினால நீங்கட்டு. முட்டு வலியா, தலைவலிகளா, ஹல்லேலூயா, கவலையா, கண்ணீரா, கடன் தொல்லையா, ஏசு நாமத்தினால் மறையட்டு. ஏசு ரத்தம் தெளிக்கப்பட்டு, பிள்ளைகள் மேல தெளிக்கப்பட்டு, ஒவ்வொருத்தர் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டு, உங்களுடைய தள்ளும்புல ரத்தம் தெளிக்கப்பட்டு, ஒரு சொட்டு ரத்தத்தினால விடுதலை கொடுங்க தெய்வமே. விடுதலை கொடுங்கப்பா. நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், தரித்திரங்கள் நீங்கட்டும். கடன் இல்லாம பிள்ளைகளை ஆராதிக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்து சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் வைத்த அந்த காணிக்கை ஆண்டவரே, பிதா சந்தோஷப்பட்ட, பரலோகம் சந்தோஷப்பட, பரலோகத்துக்காக விதைக்கிறாங்க. இது பரலோகம் சந்தோஷப்படணும். பூலோகத்தில் உள்ள ஆசீர்வாதமும் பரலோகத்தில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத செபிக்கிறப்பா. அர்ப்பணித்த காணிக்கை அங்கீகரிங்க. கர்த்தர் மையமைப்படுங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக. ஹல்லேலூயா. அதே போல முதல் வாரம் நான் யாரும் கூப்பிடல, ஆனாலும் நான் எல்லா வீட்டிலும் போய் செபிப்பேன். அலையிலேயே அச்சமாடு, விஜயநாராயணம், வடிவாழ்புரத்துலேயும் ஆண்டவர் செபிக்க சொன்னார். நான் வருவேன். அதுக்கு மறுவு நான் கூப்பிட்டா தான் வருவேன். இது என்னோட பலிபீடத்திற்கு சில சொன்னார் ஆண்டவர். முத இந்த ஊரை சந்தி நீ வேணாரு. அல்லேலூயா. அதனால இந்த ஊரை சந்திச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன் போவேன். நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருங்க. சிறிய பாதுகாப்புக்காக ஆண்டவர் செபிக்க சொல்லிட்டாரு. நீங்களும் செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்க சொல்லுங்க? இயேசுவை நம்பி. ஆமென். என்னை நம்பி இல்லை. ஒரு ஊழியத்துக்கு, ஒரு ஆலயத்துக்கு போறேன்னா அவரை நம்பி. எல்லா ஆலயத்திலையும் அவர் தான் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் அழிக்கிற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் அழிப்பாரா? அது மனப்பிரமை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நான் அவரை மகிமைப்படுத்தி இப்படி ஜெபிச்சேன். அதை பாட்டை எழுதுனேன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா.
பாட்டுனா எனக்கு அப்படி பாட்டா தரல, நான் இது இவ்வளோ சொல்லி சொல்லி செபிச்சேன். அல்லேலூயா. அப்போ நினைச்சேன் அதை ஒரு பாட்டா நான் எடுப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நீங்க அவரை நம்பி தானே வந்திருக்கீங்க. நன்மை செய்வாரா? இன்பத்தை வாங்குவீளா? ஆமென் ராஜா. சொல்லுமா, உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. கண்ணீரோட இருந்த என்னை அழைத்து என் கண்ணீரை துடைத்து விட்டாரே. கண்ணீரோட இருந்த என்னை அழைத்து என் கண்ணீரை துடைத்து விட்டீரே. ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீரே, ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீரே. உங்களை ஆனந்த களிப்பா மாற்ற போகிறார். ஆமென். உங்க கண்ணீரை துடைத்து உங்க காயங்களை ஆற்றி என் டேடி இந்த முதல் மாசத்துல ஆனந்த களிப்பா மாற்ற போகிறார். ஆமென். நன்றி சொல்ல இதை சொல்லலாமே, கரத்தை தட்டி. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. சொல்லச்சிலே இருப்பதும். ஆமென். அப்ப நல்லவர். ஆமென். உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தன். சொல்லுமா இப்படி சொல்லுவா. ஒரு கட்டத்தை அப்படி உணர்ந்து படிங்க. அல்லேலூயா. அவரை நினைத்து கரத்தை வைத்து நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை ஆசீர்வதித்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னை ஆசீர்வதித்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவேன். நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. ஆமென். ஓ நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. உம்மை நம்பி என்னை நம்பில, உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் நல்ல ஆசீர்வாதம். ஆமென். இன்பத்தை தந்துட்டாரு நீ. அல்லேலூயா. ஓ சோதர சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தோம்னு சொல்றாரு. இன்பத்தை அவங்க அம்மா பெற்றுக்கொண்டுட்டாங்க. இந்த நாட்களில் நீங்க இன்பத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆமென். உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. ஓளிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே, ஓளிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே. கிருபை தந்தீரே, மகிமை பட்டீரே. எனக்கு கிருபை தந்தீரே, மகிமை. சொல்லுமா, ஊழியத்தை சீசர் ஆவிட்டீங்க. விசுவாசத்தில் சொல்லுங்க. ஓளிய பாதையிலே உயர்த்தி வைத்தி. சொல்லுமா, ஓளிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே. கிருபை தந்தீரே, மகிமை பட்டீரே. எனக்கு கிருபை தந்தீரே, மகிமை பட்டீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தி. சொல்லுமா, உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. பரலோக வாசல் திறந்து விட்டீரே, பரலோக வாசல் திறந்து விட்டீரே. ராஜாதி ராஜாவா இறங்கி வந்தீரே, ராஜாதி ராஜாவா இறங்கி வந்தீரே. மகிமை இறங்கினீரே, எப்படி நான் நன்றி சொல்ல. பரலோக வாசலுமா, பரலோக வாசல் திறந்து விட்டீரே. ராஜாதி ராஜாவா இறங்கி வந்தீரே. பரலோக வாசல் திறந்து விட்டீரே. ராஜாதி ராஜாவா இறங்கி வந்தீரே. மகிமை இறங்கினீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே.
உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரா, சீசனாய் மாற்றி விட்டீரே. உங்க சுவிசேஷம் சொல்வதற்கு என்னை சீசனாய் மாற்றினீரே, சுவிசேஷம் சொல்வதற்கு நன்றி சொல்லி துதிக்க வைத்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வே, உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே. ஓ ராஜா இன்பம் தந்தீரே, உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதே போல ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களை நம்ம மத்தேயுவிலே எடுங்க 28 அதிகாரத்துல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 20வது வசனத்தை நம்ம படிப்போமே, படிங்களா? மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் கொடுத்த வசனம், நீர் கொடுத்த வசனம் எனக்கும் ஜனங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் இதில் மகிமை பண்ணும். ஆமென். எல்லாருமே சீசராக இருக்கும், அப்படிதானே? எல்லாருக்கும் ஜெபாவி ஊற்றி இருக்கிறார், அப்படிதானே? கிராமத்துல இருந்து வந்தீங்க, தானியலை போல வரலனாலும் ஜெபிக்க சொன்னார், அப்படிதானே? வர முடியாதவர்களுக்கு ஜெபாவி மன்றாட்டு ஆவி ஊற்றினாங்க ஏசப்பா. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு உபதேசம் பண்ணணும்? அவர் நம்மளுக்கு சீசராக்கி இருக்கிறார். அவர் சொல்றார், என் வசனத்தை நீங்க என்ன சொல்லுங்க. அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இவளுக்கு கிருபையை பெற்றுட்டு இவர் மகிமையை பெற்றுட்டு சுவிசேஷம் சொல்லாம இருக்கக்கூடாது. மண்ணோட்ட இடத்துல சொல்லலாம், பஸ் ஸ்டாண்டில் சொல்லலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல சொல்லலாம். எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த பேர் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது சீக்கிரம் வரப்போறார் ஆண்டவர், உன்னை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. 2026 சொல்லிருங்க, வீட்டுக்கு வந்து சொல்லிருங்க, அங்க நரகணி ஒண்ணு இருக்குது, அங்க பரலோகணி ஒண்ணு இருக்குது. ஆனா நான் பரலோகத்துக்கு உனக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்போம், அப்படிதானே? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, நேசித்து நம்ம வீட்டில் ஆகாரம் தான் எப்படியோ நம்ம நினைச்சு கொடுப்போம். அந்த ஆகாரம் போகுமா பரலோகம்? போகாது. ஏதாவது பணத்தை கொடுத்து தாங்கும், அது போகுமா? போகாது. அல்லேலூயா. அப்பனா இந்த நாட்களில் நீங்க சுவிசேஷம் சொல்ல அவர் பவுலை போல உங்களை எழுப்பி இருக்கிறார், சீசரா மாற்றிட்டார், ஊழியத்தை உயர்த்திட்டார். அல்லேலூயா. போகலையும் சொல்லணும் தைரியமா. ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. நம்ம குடம்பரப்புகள நம்ம தாய் தகப்பெல்லாம் சொல்லணும், அங்க ஒண்ணு இருக்குது, பரலோகனி ஒண்ணு இருக்குது, அவர் வரப்போறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கணும், சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஞானம் இல்லாம வழி தப்புனாலும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஆலயத்திலும் இருக்கிறாருமா. அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை. தாய், நம்ம தாய் பெற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லத சொல்லணும், அது சுவிசேஷம். அல்லேலூயா. நாவல வச்சிருக்கார், நம்ம சொன்னார்ல, ஜெபாவி ஊற்றி இருக்கிறார். பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள், ஆனா சொல்லச்சிலை செவிச்சு சொல்லணும். சாத்தான் நம்மகிட்ட இருந்து புடிங்கிற கூடாது. அவங்க கை கொள்ளத்தக்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க, அவங்க அதை விசுவாசிக்கத்தக்க நம்ம சொல்லணும். ஏதோ சும்மா விதைச்சு செவிக்கணும், காத்திருக்கணும். தரிசனம் கொடுப்பார், யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட அதை விதைக்கணும். அந்த விதைக்கு சில அந்த விதை பொக்கா போயிடும். இது நாள் வரை பொக்கா போனது போதும், நீங்க செவிச்சு நீங்க பொக்கானது போதும். இனி நம்ம நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. தரிசனம் தருவார், வார்த்தை கொடுப்பார், ஜெபிப்போம், காத்திருப்போம், விதைப்போம், அறுவடையை காண்போம். அல்லேலூயா. கனி கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுவார், நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டு நம்மளுக்கு வசனத்தை மடியில வச்சிருக்கோம், அவர் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார், முட்டு பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கிறார், செவிக்கிச்சு நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். இது விதைக்கிற காலம், இது கனி கொடுக்க காலம், இது பிதா மகிமைப்படுத்த காலம். அல்லேலூயா. முடிவிருந்து அவர் சொல்லாரு, நீ சுவிசேஷம் சொல்லச்சில முடிவிருந்து நான் உன்னோட தான் இருப்பேன். அல்லேலூயா. எப்ப இருப்பாரு? அவர் நாமத்தை சொல்லச்சில வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, அவர்கள் கை கொள்ளும்படி தான் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். நம்ம விதைக்க சொல்லி சொல்லணும், இது பொக்காவிடக்கூடாது,
இது பொக்காகிக்கூடாது. நான் பேதை, நீங்களும் பேதை தான். இல்லை ஹல்லேலூயா. அப்போ பேதைகளுக்கு அவர் தான் சொல்லணும். 3 திருப்பு தரிசனம் வந்து சொன்னா கூட சுவிசேஷம் பரவாயில்ல. ஹல்லேலூயா. நம்ம சொல்றது இந்த வருஷத்துல பொக்காகிடக்கூடாது. அது வெறுமையா நம்ம கிட்ட திரும்பி வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களையும் நான் உங்களோட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நம்ம கிட்ட அப்பா கிட்ட நம்ம போக தட்டா, நம்ம அப்பா நம்மகிட்ட இருக்கீங்க. அங்க பேச்சு யாரை தட்டா, நம்ம அப்பாட்ட இருக்கிறாங்க நம்மகிட்ட. ஆமென். ஹல்லேலூயா. உலகம் முட்டி விருந்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதே வசனத்துல 18 சொல்லுது, அப்பொழுது இயேசு சபையில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலையும் பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கானா. அதான் யாவன் நாட்களை நல்ல ஒரு கனியை பார்த்து அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கனியும் நீ புசிக்கலாம், அந்த ஒரு கனியும் நீ புசிக்காத. அல்லேலூயா. நீங்க புசிக்க கூடாது. ஏதேன் தோட்டனாலே அங்க எல்லா பழங்கள், எல்லா செழிப்பு, எல்லா நதி எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நீங்க புசிக்கலாம், அது ஒரு கனி தானே. அது ஒரு கனி தானே புசிக்காம இருந்தாங்களா? ஹல்லேலூயா. சர்ப்பம் என்ன சொல்லிச்சு? வஞ்சித்துட்டு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இல்ல, நீ புசி, நீ புசிட்டு உன் கணவருக்கும் கொடுத்துரு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த சாத்தானுடைய சதிகளை நம்ம விழாத அளவுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அவனுடைய தந்திரத்துல விழாத அளவுக்கு நம்ம அபிஷேகம் இருக்கணும். அவனுடைய கிரிகளை நம்ம மாட்டாத அளவுக்கு, அவன் வழக்கில் நம்ம விழுந்து போகாத அளவுக்கு நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட 19 வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்போ இந்த வசனத்தை பாருங்க, கண்ணு என்னைக்கு திறக்குது, கண்ணு என்னைக்கு திறக்குது? வசனம், இந்த வசனம் அழுதை. எப்படி? ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு இத்தனை ஆத்மாக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். வெறுமையா கிடக்கு சபை, வெறுமையா கிடக்கு. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீசன் ஆகிதான் ஞானஸ்தானம் கொடுக்குது. ஆனா நம்ம இவ்வளவு தெரிஞ்சோம், நம்ம போய் தெளிக்க போறோம் பாருங்க, அப்பமே கண்ணு திறக்கப்படலை. நம்ம வசனம் ஏசப்பாவே மூழ்கிதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம பிள்ளை அறியலை, நம்ம தெளிச்சிருப்போம். ஆனா நம்ம அறிஞ்சோம், படையப்படி போய் தெளிக்கும் பாருங்க. அப்போ நம்ம கண்ணு திறக்கவே செய்யல, செவிகள் திறக்கவே செய்யல. உன்கிட்ட இருக்கிறது அபிஷேகமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நீ யாரை பார்க்கா? மனுஷனை பார்க்கா, அவரை பார்க்கல. அவர் தேவைக்கு நீ அவரை பார்க்கா, அடுத்ததுக்கு நீ மனசு முகத்தை பார்க்கிறா. அப்ப இந்த வசனத்தின் மூலம் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அழுதை, நான் அழுதை. ஹல்லேலூயா. கண்ணு திறக்கல, கண்ணு திறக்கணும். வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி. அப்ப அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா மனம் திரும்பணும், அந்த ஆத்மா கர்த்தரோட இருக்கணும், அந்த வயசுக்கேற்ற ஞானம் இருக்கணும், அதுக்கு காத்திருக்க கிருபை வேணும். அப்படி ஒரு சீசர் ஆக்கிதான் அந்த ஆத்மா ஞானஸ்தானம் கொடுத்தா பழையபடி போய் அது என்ன செய்யாது? அந்த சன்னதிக்கு அவங்க பெற்ற பிள்ளை மேகலா வந்திருக்கா, அவ கண்கள் திறக்கப்பட்டு அவ கரெக்ட் ஆவி, அவ பரிசுத்தமாகி அந்த வயசு வந்து அந்த ஞானம் வந்து நான் அவளுக்கு முழுக்கினா அவ பிள்ளைக்கு சொல்லுவா, நான் தெளிக்க மாட்டேன், நான் தெளிக்க மாட்டேன், என் பிள்ளைய நான் என்ன செய்வேன்? அதுக்கு என்ன தெரியும்? தெளிக்கச்சில நான் மூழ்கி தான் அப்படின்னு அவளுக்கு ஒரு அறிவு வரும். நான் இப்பமே பிடிச்ச அவளுக்கு எதுவுமே ஆற்றுக்களை இல்ல, இப்பமே பிடிச்ச அவரை மூழ்கி விட்டா அவளுக்கு என்ன தெரியும்? தெரியாதுல. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இனிமே நம்ம ஓட்டத்துல வித்தியாசம் இருக்கணும், நம்ம ஜெபத்துல நம்ம வித்தியாசம் இருக்கணும், நம்ம காத்திருப்புல வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, மத்திய 5:44 எடுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் எல்லாத்திட்டும் போய் சொல்லல, அவரு பிள்ளைட்டு சொல்லுதாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்க பகைக்கிறவர்களே நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவர்கள் சபித்தார்கள், நானும் சபித்தேனா? இடத்துல ஆலயத்தில் இருக்க மாட்டார் ஆண்டவர், இருக்கவே மாட்டாரு. ஒரு தப்பு செய்தா, இப்போ போன வாரம் கூட நான் எதுன்னு சொல்லலை, நான் 2 பேர் ஆத்மாட்ட பேசினேன். பேசிட்டு
நான் 7 மணிக்கு அப்பாவோட கரத்தில் நான் ஜெபிக்க போறேன், எனக்கு ஆவியானவர் கிரியை செய்யல. நான் என்ன தப்பு செய்தேன்? நான் யார்கிட்டையும் போகல, எந்த வீட்டுக்கும் போகல, நான் எங்கேயும் போகல. ஆண்டவரே ஏன் 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 ஏன்? ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, தப்பு தான்ப்பா, அது நான் பேசுனது தப்பு தான், அவங்க அறியாதவங்க, நான் அறிஞ்சிருக்கேன்ப்பா. என் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோடு இருக்குது அறிந்து கொண்டாயா, நான் உன்னோடு. அப்போ ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், அபிஷேகத்தில் நிறைந்த பாத்திரம், சத்துருவை என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர்? நீங்க நேசிங்க. அவர் சொல்றாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட உனக்கு வேண்டாம். அந்தகார லோகாதிபதி ஆவியும் வஞ்சிக்கு ஆவியும் நம்ம நிம்மதியை கெடுக்கிற பிசாசியும் கெட்டி செவிக்கிறதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நம்மளை சுற்றி எத்தனை களை எரித்தார். அவர் சொல்றாரு, பார்க்கத்தட்டும் பார்ப்பார், அவர் அழிக்க மாட்டாருன்னு சொல்லலனா. ஆனா மகாதி சொல்ல, என் மகன் வேதனை தாங்க முடியல, என் மக வேதனை தாங்க. வசனம் இருக்கு சங்கீதத்துல, தாவீது நெருக்கத்தில் இருக்க சொல்லதான், உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டாய், உடனே அழிக்க மாட்டாரு. ஆனா நம்மளே கொண்டு போட்ட அளவுக்கு ஒரு மந்திரம் வச்சா நான் நிக்கிறேன் இந்த பலிபடத்துல, என்னே இந்த பலிபடத்துல தூக்கிறோம். நீ பார்த்தா அல்ல, இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்புவான், நாளைக்கு என் மக மனம் திரும்புவான், இந்த ஆலயத்தை பூட்டோன்னு நினைக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி பார்ப்பாரு. ஆனா மோட்டி விறந்த நில நிக்கச்சில என்னை அவர் தூக்கி போடுவாரா? அவர் பார்ப்பாரு, இந்த ஆலயத்துல செழிப்பு வேணும், இந்த ஆலயத்துல ஆத்மா வேணும், இந்த ஆலயத்துல பரலோகம் கொண்டு சேர்க்க வேணும், அதனால் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும். உன்னோட போராடுறவர்களை நீ தேடியும் காண மாட்டாய் சொன்ன வசனம் அது ஒரு நாள் நிறைவேறும். அவர் பொறுமை உள்ள தேவன், தாழ்மை உள்ள தேவன், அன்பா இருக்கிற தேவன். ஆனா என்னே தூக்கி தூர பண்ண நினைச்சா, அவர் ஊழியத்துக்கு செபிக்கிற ஒன்னே தூக்கி தூர பண்ண நினைச்சா, நீ நேசிக்கிற ஒன்னே தூக்கி பண்ண நினைச்சா, யுத்தம் அவருடைய பண்ணுவார். ஆமென். சும்மாலாம் யுத்தம் பண்ண மாட்டாரு, நம்ம யுத்தம் என்ன பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அழிக்கிற தேவன் கிடையவே கிடையாது, அவர் அழிக்கிற தேவனே கிடையாது. ஹல்லேலூயா, சோத்ரம். நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கோம்? வசனம் சொல்லுது, நான் சொல்லுதேன், அவர் வசனம் சொல்லு, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பேசுறவர்களை நேசிங்க, உங்களை அடித்தவரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆண்டவர் துப்புனா கூட துடைக்க தான் சொல்லுதாரு, அப்படித்தானே? உன்னை துப்புனாலும் நீ துடைச்சிட்டு சோத்திரம் போடா, உன்னை அடிச்சாலும் நீ தொடச்சிட்டு சோத்திரம் பாடா. உனக்குள்ள அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்குமே, உனக்குள்ள அபிஷேகம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்குமே. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர், அவர் நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர், உன்மேல் அன்பு வைத்து அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்மளை ஒருத்தர் ஏசுனாலும் நீ நன்மையை செய்ய உங்களுக்கு நீ ஆண்டவர் சொல்லுதாரு, நீ தீமையை செய்யாத. ஹல்லேலூயா. உங்களை நிந்தித்தீர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வீங்க. 45 இப்படி செய்வதனால் பரலோகத்தில் உங்க பிதாவுக்கு. அப்ப யாருக்கு ரொம்ப தொட்டுச்சத வசனம் நீ கடைபிடிங்க தயவு செய்து. பாருங்க, இந்த முந்த வசனத்தின்படி நடந்தாதான் இந்த 45 வசனம் சொல்லுது, இப்படி செய்வதனால் நீங்க பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள், புத்திரரா இருப்பீர்கள். எப்போ நம்ம சொல்லுவோம், அப்பாவோ நீரே, என் அம்மாவோ நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இந்த பாட்டு போவா? போவாது. அவருக்கு பிள்ளையா இருந்தாதான் போக முடியும், அவருக்கு சீசரா இருந்தாதான் போக முடியும். இந்த பாட்டு போவாது. எத்தனை பாட்டு எழுதி எழுதி படிச்சாலும் போகவே போகாது, அது செல்லாது. அல்லேலூயா. மார்க் எடுங்க, அதுல 16ல 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. இப்போ சுவிசேஷத்துக்காக நாங்கள் போகிறோம். நாங்கள் போனால் ஹல்லேலூயா, யாருனாலும் சுவிசேஷ ஊழியத்துக்கு வரலாம். சேரணிக்கா நடக்க பலம் இருந்தால் வரலாம், முத்துலட்சுமி நடக்க பலம் இருந்தால் வரணும். முட்டுவலிலாம் பெய்கிறோம். நம்ம சுவிசேஷம் என்ன செய்யணும்? சொல்ல போகிறோம். ஒரு மாதிரி சொல்லியும் நான் சொல்கிறேன், நீங்கள் செவிங்க. நடக்க பலன் இருக்கவீர்கள். நான் வண்டியில் போகலை, நடந்து தான். ஹல்லேலூயா. அப்போ நடந்து போகும் சில நம்ம முட்டுவலி இருக்காது,
கால் வலி இருக்காது. மான்காலை போல் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, நான் பொருத்தனை பண்ணி என் கால் வலிலாம் போயிட்டு அதுக்கு முன்னே சுவிசேஷம் போகல. அல்லேலூயா. ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல போனப்பா ஒவ்வொரு ஊருக்கும் சில கால் வலிலாம் எடுத்து போட்டாரு, மாத்திரை போடலை, மறந்து ராவல, ஆனால் நிப்பாட்டியாச்சு. இப்போ பழையபடி ஆண்டவர் எழுப்புதார், வசனத்தை தந்தார், பாடலை தந்தார், நம்மளை எழுப்புறார். அல்லேலூயா. பாருங்க அவர் சொல்றாரு, பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிற்றுக்கு சுவிசேஷத்தை பிரசிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படுவான். விசுவாசம். அல்லேலூயா. 19:15 மார்க் 16:15 மட்டும்தான். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிற்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கள். நம்ம இப்போ சுவிசேஷம் என்ன செய்ய போறோம், கடந்து போக போறோம். நம்மளுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், சீசரா மாற்றி இருக்கிறார். லூக்கா எடுங்க, லூக்காவில் 4 அதிகாரம் 18வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். லூக்காவில் 4:18 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 4 அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்கவும், ஹல்லேலூயா, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான பிடி அதனே 4:18 படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட லூக்கா 4:18வது வசனம் சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தரித்திரத்துக்கு சுவிசேஷ, தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி. அப்போ ஆண்டவரை அறிஞ்ச மக்களுக்கு அவர் சொல்லலை, அறியாத மக்கள்கிட்ட போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத நேரம். ஹல்லேலூயா. சோதரம். நிச்சயமாகவே உங்க சுவிசேஷத்துல நீங்க சொல்ல ஆண்டவர் இவனை நாவல கிரியேட் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுக்காக அவங்க மனம் திரும்பலனால அவங்க மேல கோபப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து ஒவ்வொரு நேரம் செபிச்சுட்டு இருக்குதுல முதல் சொன்னது நம்மளுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. இந்த சொன்னாங்க நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படி வந்துடும். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் சொல்லலாம். அவர் என் மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுவிசேஷம் சொல்லதான் நமக்கு இந்த அபிஷேகம். சுவிசேஷம் சொல்லதுக்கு தான் இந்த சீசரா நம்மள இந்த நாட்களை மாற்றி இருக்கிறார். போன வாரம் சவுலையும் தாவீதையும் பிரித்தெடுத்தார். அப்போ நம்ம சொன்னோம், ஆண்டவர்கிட்ட கேட்டோம், நம்மளுடைய தாவீதுடைய அபிஷேகம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நம்ம ஆலையில நிரம்பி செவிச்சோம். அப்போ உங்களை ஜெபிக்க விடாதபடி, உங்களை எழும்ப விடாதபடி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சவலையும் எல்லா சாத்தான் தானே இதெல்லாம் எல்லாம் ஆண்டவர் அதம் பண்ணி போட்டு அதை புடுங்கி போட்டு நம்மளுக்கு இந்த தாவீது அபிஷேகம் ஆலையில் நம்மளுக்கு என்ன செய்து கிரியேட் செய்து இந்த நாட்களில் இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை வேர் பிரித்திருக்கிறார், சீசரா மாற்றி இருக்கிறார். நீங்க காத்திருக்கவும் ஜெபிக்கவும் அவர் மேல அன்பு வைக்கவும். அல்லேலூயா. சொன்ன அவர் அளக்கபடி அளக்கிற தேவன். இந்த ஆலயம் உங்க ஜெபத்துல எனக்கு தெரியாது, நீங்க ஜெபித்த ஆலயம் நிரம்பச்சல, நீங்க அளக்கிறது இயேசுவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுக்காக எல்லாரும் ஆலித்து வந்து தான் செபிக்கணும்னு சொல்ல மாட்டேன். வர முடியாத சூழ்நிலை வீட்டிலே இருந்து செபிக்கலாம், வாரவர்கள் வந்து செபிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பண்ணினார். இறுதியும் நறுங்கொண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும். பாருங்க, நம்ம ஊழிய பாதையில நடக்க முடியாது, நடக்க போறாங்க, பேச முடியாது, நாவுகள் பேச போகுது. ஹல்லேலூயா. இருள் வெளியே போகிறது, சத்துரு ஓட போகிறான். கர்த்தர் மகிமைப்படுத நேரம். ஆமென். பாருங்க, அதே இது 1 கொரிந்தியர்ல எடுங்க, 1:17. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஞானஸ்தானம் கொடுக்க என்னை ஆண்டவர் அனுப்பல, என்னை சுவிசேஷம் சொல்லதான் என்னை என்ன செஞ்சார், ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா.
பாருங்க அந்த வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 1:17 வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், என்ன சுவிசேஷம் சொல்லதான் என் ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிறிஸ்து அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்தின் சிலுவை வீணா போகாத அளவுக்கு. அப்ப நம்ம சுமக்கிற சிலுவை என்ன செய்யக்கூடாது? வீணா போக கூடாது. சொல்லுங்க எல்லாரும் இடத்துல சொல்லலாம், நான் சுமக்கிற சிலுவை வீணா போக கூடாது. ஹல்லேலூயா. நான் சுவிசேஷம் சொல்லணும், நான் ஜெபிக்கணும், பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? நான் உமக்கு பிள்ளையா சேரணும். ஹல்லேலூயா. அவர் பணத்தையோ பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியோ சொத்தையோ சுகத்தையோ எதையும் கேட்கல. நீ எனக்கு சீசரான மாறு. ஹல்லேலூயா. என் சுவிசேஷத்தை சொல்லு. ஹல்லேலூயா. நீ கனி கொடு. பிதா மகிமைப்படுத நேரம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. நம்ம ஒரு சுவிசேஷம், நான் ஒரு ஆசாரியன், நான் இல்லனுக்கு சில மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆகணும். நீங்க சுவிசேஷம் சொல்ல போச்சல, நீங்க அங்க ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டு சொல்லல. சுவிசேஷத்தை மட்டும் நீ விதைத்த அந்த அறுவடையை காண செய். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம செவிக்கணும், 2 குடும்பத்தையா நான் கொண்டு வரணும். ஆண்டவரை அறியாத குடும்பத்துக்கு செவிங்க. ஆண்டுக்கு அறிஞ்சவங்களுக்கு வாங்க 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 நீ கூப்பிடவே வேண்டாம். ஆண்டரை அறியாத கொடுத்து 2 செவிங்க. இந்த 2 குடும்பமும் நான் ஒவ்வொருத்தர் 2 பொருத்தனம் செவிங்க. இந்த வருஷம் முடியதுக்குள்ள நான் 2 குடும்பம் கொண்டு வரணும். அறியாத குடும்பத்தை கொண்டு வரணும். இவ எங்க மனம் மாறுவா? இவ எவ்வளவு பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாளே, இனி அப்படி நினைக்க கூடாது. எத்தனையோ மந்திரவாதி மனம் திரும்பி இருக்காங்க, எத்தனையோ விக்கிரத்தை ஆடினவர்கள் மனம் திரும்பி இருக்காங்க. அந்த அன்பு இருந்தா போதும், நரகம் போக கூடாது. துடித்த அந்த இருதயம் போறோம். மந்திரவாதியை மனம் மாற்ற முடியும் உங்களுக்கு அபிஷேகம். அல்லேலூயா. விக்கிரத்தை தேடுதல் மனம் திரும்ப முடியும். உங்க அபிஷேகம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுக்க கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்து சிலுவை வீணா போகாதபடி நம்ம அபிஷேகம் வீணா போக கூடாது. நம்ம சமக்கிற சிலுவை வீணா போக கூடாது. என் கர்த்தர் செய்த நன்மை வீணா போக கூடாது. என் கர்த்தரின் கண்ணீரை துடைத்தது வீணா போக கூடாது. என்னை உயிரோட வச்சிருக்கிறார், அது வீணா போக கூடாது. கொரோனா நேரத்தில் எத்தனையோ ஆத்துமாக்களை பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய ஜீவனை காத்தாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். 18வது வசனம் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. தேவ பலனா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவருக்கோ நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதா. பலன் நம்ம சுவிசேஷம் சொல்ல பலன் வருகிறது. அல்லேலூயா. பிசாசு ஒண்ணு தொட முடியாது. இது தலையில கை வச்சு செவிச்சாதான் அந்த தாக்கம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையில எந்த பிசாசு என்னை தாக்குனது கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க சுவிசேஷம் சொல்ல பயமே கிடையாது. 2 ஆத்மை செவித்து நீங்க கொண்டு வர போறீங்க. புது வருஷம் சாட்சியை நிறுத்த போறீங்க. அல்லேலூயா. பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். நம்மள சொல்லுவாங்க, இவளுக்கு பைத்தியம். நான் போய் ஒரு மந்திரவாதி கிட்ட பரலோகம் ஆயத்தமா இருக்குது, ஒரு ஆண்டரை அறியாம ஆடிட்டு கிடக்கிறவட்ட பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது, நீங்க மனதன்மை என்ன சொல்லுவாங்க? என்ன உனக்கு பைத்தியம். அது கேட்கணும். நம்ம சிலுவை சுமந்தா கேட்கணும். சிலுவை செவிச்சா கோபப்படக்கூடாது, துப்புனாலும் துடைக்கணும். சிலுவை சுமந்தா சுயம் அழியணும். சிலுவை சுமந்தா என்ன செய்யணும்? தாழ்மை வேணும். சிலுவை சுமந்தா பொறுமை வேணும். சிலுவை சுமந்தா அன்பு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுதார். அல்லேலூயா. அவர் சொல்றார், சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படு நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதா. பலனா இருக்கிறது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயுல எடுங்க 4ல 2 தீமோத்தேயு 4ல 1, 2, 3. நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிற அளவும் மரித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தான் சாட்சியாக வைத்து கட்டளையிடுவார். அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சந்தோஷத்தோட உபதேசத்தோடும் கண்டினம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. எப்படி சொல்லணுமா? இதுல நிறுத்து. நம்ம மனுஷனுக்கு பயத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணக்கூடாதான். நீ உன் பிள்ளைகளுக்கு கண்டித்து சொல்லு. நீ வசனம் இருக்குது. உன் பிள்ளைகளுக்கு நீ கண்டிச்சு சொல்லு. நீ தடவி தடவி என்ன செய்யாத, கொண்டு போகாத. அல்லேலூயா. நீ உள்ளதை உள்ளது, இல்லதை இல்லது நீ சொல்லு. அந்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சந்தோஷத்தோடும் சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.
அல்லேலூயா. இந்த மூணை வாசிக்கச்சில குழப்பமாக தான் தியானிச்சேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கண்டிஷனா கடினமா சொல்லச்சில அவங்களுக்கு பொறுமை இல்லாம உன்னை ஆசீர்வதிப்பார் அவன் வீட்டை சுற்றி பிசாசு இருக்கு, உன் வீட்டுல போராட்டம் இருக்கு, அல்லையில இப்படி சொல்லுத ஊழியக்காரங்களை நேசிக்க நிறைய. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க நல்ல வசனத்தை கண்டிஷனாக உள்ளதை உள்ள கடினமா கேட்கிற சொல்ற உபதேசத்தை கேட்டுக்கொள்ள மனதில்லாம உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சல் கேட்ட போதர்களை தங்களுக்கு திரளா சேர்த்து கொண்டு. அல்லேலூயா. எப்படி எத்தனை ஊழியக்காரங்களை வீட்டுக்குள்ள வரலாம். நீ ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டில் அந்த முக்கில் பேய் நிற்கு, இந்த வீட்டில் பேய் நிற்குது, மேலே பேய் நிற்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அல்லேலூயா, தங்கள் சுய இச்சைகள் கேட்ட போதகர்களை தங்களுக்கு திரளா சேர்த்து கொண்டு. ஒரு வீட்டுக்கு கடைசி காலம் ஒரு வீட்டுக்குள்ள 30 நாள் 30 ஊழியக்காரங்க வரலாம். அல்லேலூயா. கடைசி காலம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஞானமா இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா எடுங்க, அதுல 30:17 இவன் முடிச்சிருந்தேன். சோதரன் எரேமியா நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன ஒரு நல்ல வசனத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. எரேமியாவில் 30:17 அவர்கள் உன்னை விசாரிக்க சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளோண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றினான்னு சொல்றாரு. உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை என்ன செய்வேன்? ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நன்மையை செய்து இன்பத்தை தந்து உன் கண்ணீரை துடைத்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆற்றுவேன். சொல்லுங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை 18 பாருங்க. கர்த்தர் சொல்லி என்னவென்றால், இதோ யாக்கோபு கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசல்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்க வீட்டுக்கு ஆண்டவர் இறக்க சேவைன்னு சொல்கிறார். அடைப்பட்ட வாசலை திறக்க போகிறார். நம்மளை சுற்றி இருக்க முள்ளுகள் எல்லாம் அவர் புட்டிங்கி போட போகிறார். நம்ம ஊற்றுகளுக்கு விரோதமா நம்முடைய நாமத்துக்கு உயர விடாதபடி தடை பண்ணி நம்ம வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, உங்க தொழிலை சுற்றி, உங்க பிள்ளைகளை சுற்றி, உங்க விவசாயம் இருக்கலாம், மிருகஜீவன் இருக்கலாம், எல்லாம் அப்பா புட்டிங்கி போட்டு, அல்லேலூயா, அவன் வாசலங்களுக்கு நான் இறக்க செய்வேன். நகரும் தன் மண்மேட்டிலே கட்டப்பட்டு. 19 வசனம், அவைகள் இருந்து சோத்திரம் வேணுமோ. உங்க வீட்டுல பாருங்க, சந்தோஷம் இருந்தா பாட்டு பாடிக்கொண்டே இருப்போம். துக்கம் இருந்தா பாட்டு வருமா? வராது. சந்தோஷம் இருக்கட்டு பாடிக்கொண்டே கிச்சன்ல பாடுவோம், குளிக்க இடத்துல பாடுவோம், போற பிரயாணத்துல பாடுவோம். ஒரு அற்புதம் செஞ்சா அப்ப அதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு தர போறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவைகள் இந்த ஸ்தோத்திரம், ஐயோ ஸ்தோத்திரம் பெருக்கணும், பாடல் பிறக்கணும், படித்து கொண்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவைகள் இந்த ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் புறப்படும். அவைகள் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றார் ஆண்டவர். அவர்கள் குடும்பம் குறுகி போகுதில்லை, இனிமே அவர்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை மகிமைப்படுத்துன்னு சொல்றாரு. நீங்க இனி குறுகி போகுதுன்னு சொல்லுதாரு. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கண்ணை முடிச்சு விப்போமா? ஹல்லேலூயா. அப்பா மீ துதிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் ராஜா. உங்க சீசராகி கடந்து போகட்டும், ஒவ்வொருத்தரையும் விசேஷத்தை சொல்லட்டும் ஆண்டவரே. இந்த 2026 கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உங்க காக்கும் பரிசுத்தக்கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கட்டு. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்க பிரசனை இருக்கட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சகோதரன் சகோதரிகளுக்காக செபிக்கிறப்பா. எல்லார் மேலேயும் உங்க பிரசனை இருக்கட்டு, எல்லார் மேலேயும் உங்க கிருபை இருக்கட்டும். இனி தீங்கை காணக்கூடாது. ஆமேன் ராஜா. உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஆமேன் ராஜா. கடினமான உபதேசத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விடாதபடி, ஆண்டவரை எதுல ஸ்லோவா இருக்கு நீ ஓடிக்கொண்டிருக்க காலத்துல இந்த வார்த்தை வந்து கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பொருத்தனைகள் நிறைவேறட்டும். பலவீனமா இருந்தா எனக்கு ஆண்டவர் விடுதலை தந்தா நான் சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்தி நினைங்க. கர்த்தர் உங்களை
சாட்சியா நிறுத்துவார். உங்க துக்கம் மாறுகிறது, உங்க பலவீனம் மாறுகிறது, உங்க கண்ணீர் மாறுகிறது, உங்க காயங்களை சாற்றுகிறார். ஆமென் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்களும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்துக்களும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.